3 மணி 1 நிமிடம் 55 நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்த நிகழ்ச்சியில நேர்களாகிய நீங்களும் பங்கேற்று டெங்கு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 227176 மற்றும் 227523 என்ற இந்த எண்கள்ல டாக்டர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல எஃப்எம் ரெயின்போ பெருமைப்படுது. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், சோ தேசிய டெங்கு தினம் இல்லைங்களா? சோ இந்த டெங்கு தினம் அனுசரிக்கப்படுறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க சார்? முக்கியமான நோக்கம் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. இந்த வருஷத்தோட நேஷனல் டெங்கு டேயோட தீம் யுனைட் ஆக்ட் எலிமினேட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வியாதிக்கு எகெயின்ஸ்ட் வேலை செய்யணும். ஒரு தனி டாக்டரோ தனி கவர்மெண்டால செய்ய முடியாது. இது எல்லாருமே நம்ம சேர்ந்து தான் இந்த வியாதிக்கு எகெயின்ஸ்ட் நம்ம ஆக்ட் பண்ணணும். யுனைட் ஆக்ட் வெறும் தெரிஞ்சா போதாது, நம்ம ஆக்ட் பண்ணி ஆகணும். நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு எதை எலிமினேட் பண்ணணும்னா, நம்ம காரணம் இந்த டெங்கு வரதுக்கு காரணம் மஸ்கிட்டோ, அந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங் அந்த ஏரியா அதையே எலிமினேட் பண்ணாதான் நம்ம இந்த வியாதிக்கு அகேன்ஸ்ட் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டெங்கு டே நம்ம கொண்டாடுறோம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டெங்கு கொசு நம்ம கடிக்கக்கூடாது, நம்ம எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் சார்? நம்ம இந்த மஸ்கிட்டோ பொதுவாக டே டைம் மஸ்கிட்டோ. இது உங்களுக்கு பகலில் கடிக்கிற மஸ்கிட்டோ. ஸோ நம்ம எந்த டைமில் நம்ம லீஸ்ட் அவேராக இருப்போம். நம்ம பகலையும் மஸ்கிட்டோ கடிக்குமோ நம்மளுக்கு சில டைம் தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் இந்த மஸ்கிட்டோ டே டைமில் கடிக்கும். அதனால நம்ம அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ரெண்டாவது நம்ம பொதுவாக ஒரு மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ் அதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக க்ளீனாக வச்சிருக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சீசன், அதாவது கொஞ்சம் மழைக்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே மக்கள் மத்தியில் கொஞ்சம் காய்ச்சல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் சாதாரண காய்ச்சலையும் எப்படிங்க சார் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது? இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்கும். டெங்கு காய்ச்சலோட சிம்டம்ஸ் தலைவலி கொஞ்சம் இருக்கும். பேக் பெயின் சிவியராக இருக்கும். இது பேரே பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவோம். நம்ம எலும்பு உடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பேக் பெயின் சிவியராக இருக்கும். சாதா காய்ச்சலும் சில டைம் இது டிஸ்டிங்விஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி பேக் பெயின் சிவியராக இருக்கும். கண்ணு சுற்றி வலி இது கொஞ்சம் டெங்குவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் 2 டெங்கு காய்ச்சல் மற்ற வைரல் காய்ச்சல் மாதிரி சேமாக இருக்கலாம். அதனால் சில டைம் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் இப்போ நம்ம எப்பவும் டாக்டர்ஸ் கிட்ட போகணுன்னா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது, இது டெங்குவா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஃபீவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டவுட் பண்ற டைம்ல டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த டெங்கு ஃபீவருக்கு எத்தனை நாள்லைங்க சார் போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? முதல் நாள்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பொதுவாக எதுவுமே தெரியாது. வெறும் ஒரே ஒரு டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 5 days வரைக்கும் பாசிட்டிவ் இருக்கும். அது டெங்கு NS1 ஆன்டிஜென்னு சொல்லுவோம். அது வைரஸ் டைரக்டா பிளட்ல டிடெக்ட் பண்றது. மற்றது நம்ம இந்த மாதிரி பிளேட்லெட் கவுண்ட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்க்குறதோ, இந்த மாதிரி CBCன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஃபுல்லாக ரத்த அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற அந்த டெஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு தான் மக்கள் பண்ணிவிட்டு எனக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகலன்னு நினச்சிட்டு அவங்க சில டைம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆக்சுவலாக டெங்கு இருக்கலாம். ஃபஸ்ட்டு 5 days அந்த NS1 ஆன்டிஜன் தான் பாசிட்டிவாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட் ஆரம்பத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஓகேங்க சார். அப்போ எத்தனை நாள் கழிச்சுங்க சார் செய்யணும்? பொதுவாக 5th day ஆஃப் இல்னஸ் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் தான் பாசிட்டிவ் வரும். அது அந்த டெங்கு NS1 அந்த வைரஸ் டிடெக்ட் பண்ணுற டெஸ்ட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெங்கு கொசு காலையில் தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டெங்கு கொசு பரப்புற கொசுவுடைய பேர் என்னங்க சார்? ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லுவோம். இதுதான் டெங்குவோட சயின்டிஃபிக் நேம். இந்த டெங்கு மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் டெங்கு மஸ்கிட்டோன்ட்டு. கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆங்கிளில் இருக்கும். அந்த மாதிரியான கொசுக்களை பார்க்குறப்ப எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ப்ரிவென்ஷன் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த டெங்கு கொசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெங்கு கொசு கடிச்சிருச்சு, நமக்கு டெங்கு ஃபீவரும் வந்துருச்சு. காய்ச்சல் அப்படின்றது பெருசா இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பெருசாக இருக்காது, ஒரு நாள் தான் காய்ச்சல் இருக்கும். மறுநாள் இருந்து பார்த்தீங்கன்னா
பாடி பெயின் மட்டும் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாத்தியமாங்க சார் இந்த அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்கும். 90% மக்களுக்கு வந்து சாதாரண ஜுரம் மாதிரி வந்துட்டு அப்படியே நம்ம வந்ததும் தெரியாது, அப்படியே சீக்கிரமா ரிகவரும் ஆயிடுவோம். பட் ஆனால் அந்த ஒரு 10 to 20% மக்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃபீவர்ஸ் ஹெவியா இருக்கும், சிவியரா வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்ணு சுத்தி வலி இருக்கிறது, பேக் பெயின் சிவியரா இருக்கு, இல்லை நம்மளுக்கு வந்து ஃபீவர் ரொம்ப தொடர்ச்சியா இருக்கும் போது தான் நம்ம வந்து டெங்கு சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து டெங்கு சஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ டெங்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம டக்குன்னு வந்து எடுத்துக்கணுங்க சார்? உடனே இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இது டெங்குவா ரொம்ப ஹை ஃபீவர், உதாரணத்துக்கு 103, 104, ரொம்ப சிவியர் பேக் ஏக் இருக்கு, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பேக் ஏக்கு, கண்ணு சுத்தி வலி இருக்கும் போது இது வந்து ஒரு டெங்கு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து ரேஷ் இருக்கலாம், சிகப்பா கொஞ்சம் புள்ளியா வர மாதிரி ரேஷ் எதுவும் இருந்ததுன்னா அது வந்து டெங்கு காய்ச்சலா இருக்கலான்ட்டு நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு டெங்கு இருக்கலான்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே கை வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. டெங்கு இல்லை அவங்களுக்கு ஃபீவர்னு தெரிஞ்சிருச்சுனாலே இது டெங்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே அசம்ஷன் பண்ணிக்கிட்டு பப்பாளி அந்த சாறு குடிக்கிறது, நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டிலே செஞ்சுக்கிறாங்க. இது வந்து முறையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது வந்து ரொம்ப அவசியம்னா நம்ம டெங்கு வரும்போது தண்ணி நிறைய குடிக்கணும். ஹைட்ரேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளால கஷாயம் குடிக்க முடியல, கஷாயம் குடிச்சா வாந்தி வருதுன்னா நம்ம அது நோக்கிட்டு அது குடிச்சாதான் நல்லா ஆகும் அந்த மாதிரி இல்லை. தண்ணி தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஓஆர்எஸ்ன்னு வருது, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அந்த மாதிரி ஓஆர்எஸ் எல்லா இடத்துலையும் விற்குது. அதே தண்ணி வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம தண்ணி அளவு வந்து உடம்புல கம்மியானால் தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ஏன் சார் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும், அதிகமாக ஏன் குடிக்கணும்? ஏன்னா இந்த வைரஸ்னால உடம்புல இருக்க நீர் அளவு வந்து கம்மியாயிடும். இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் அளவுகளை வந்து குறைச்சிரும். அப்போ நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸே வருது. ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாமே, லிவரோ இல்லை மற்ற ஆர்கன்லாம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து உடம்புல வந்து நீர் அளவு கம்மியானா, நீர் அளவு மெயின்டைன் ஆச்சுன்னா பிபி மெயின்டைன் ஆகும், நம்ம எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து ரத்தம் கரெக்டாக போகும். ஸோ நம்மளுக்கு இது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கார்னர் ஸ்டோன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் தான் இருக்கும். தண்ணியை வந்து நம்ம நிறைய குடிச்சோம். உதாரணத்துக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு கேட்பீங்க. குறைஞ்சது அட்லீஸ்ட் வந்து அடல்ட் குழந்தைகள் இல்லை, அடல்ட் அதர்வைஸ் ஹெல்தி அடல்ட் இருந்தாங்கன்னா ஒரு 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது. ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எது வேணா நம்ம தண்ணி ரூபமா குடிக்கலாம். கஞ்சி எடுத்துக்கலாம், ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பப்பாயா ஜூஸ் வந்து சில பேரால அது ரொம்ப கசப்பா இருக்கிறதுனால குடிக்க முடியாது. அதனால நம்ம வருத்தப்பட வேணாம், அதை குடிக்க முடியலையே அதனால நம்ம நல்ல அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. பப்பாயா வந்து அதுலயும் தண்ணி இருக்கு, அந்த தண்ணி தான் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்மளுக்கு சேவியரா இருக்கும். எந்த மாதிரியான டைம்ல சார் நம்ம உடனே எமர்ஜென்சி இது டாக்டரை போய் அணுகணும், உடனே வந்து மருத்துவமனை? வார்னிங் சைன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம இது கொண்டு போகணும். வார்னிங் சைன்ஸ் டெங்குனா என்னன்னு. வார்னிங் சைன்ஸ் உதாரணத்துக்கு நம்ம வயிற்று வலி சிவியரா இருக்கு, தொடர்ச்சியா வாமிட்டிங் இருக்கு, நம்மளுக்கு வந்து பிபி குறையுது, ரொம்ப மயக்கமா இருக்கு, மயக்கடிச்சு கீழே ஊந்துடுறோம், ரொம்ப வேர்த்து கொட்டுது, பயங்கரமா டயர்டா இருக்கு, நம்மளால வந்து நிக்கவே முடியல, நின்னாலே கீழே விழுந்துடுறோம், பிபி லோ ஆகுது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வாயிலிருந்து மூக்குலேருந்து இல்ல மென்சஸ்லயோ இல்ல யூரின்லயோ மோஷன்லயோ ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கும் போது இது வந்து சிவியர் டெங்குவோட அறிகுறிகளா இருக்கும். வயிற்று வலி, வாந்தி, அதே மாதிரி நம்மளுக்கு மயக்கம் வருது, ரொம்ப அசாதாரணமான டயர்ட்னஸ், நம்மளுக்கு வந்து நிக்கவே முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இது வார்னிங் சைன்ஸா இருக்கும். வார்னிங் சைன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணா யூஸ்வலா டெங்குல ப்ராப்ளம் வராது. ஸோ நேர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டெங்கு பத்தி தாங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் பெறலாம். சார், டெங்கு அப்படின்னு சொன்னாலே இந்த பிளேட்லெட் கவுண்ட் இது குறையிறது தாங்க சார் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இது ஏன் குறையுது, இது வந்து ஏன் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க? டெங்குல வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு காரணம் வைரஸே டைரெக்டாக போய் பிளேட்லெட் அட்டாக் பண்ணிட்டு பிளேட்லெட் அளவுகள் வந்து குறைஞ்சிரும். பட் நம்ம பிளேட்லெட் கவுண்ட்டு வந்து பார்த்துட்டு உடனே பயப்பட வேணாம். ஒரு 50,000 மேலே நார்மலாக பிளேட்லெட் கவுண்ட் இருக்கும். 50,000 கீழே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். நம்ம எல்லாருமே பிளேட்லெட் கவுண்ட்டு பார்த்துட்டு பயந்துடுறோம். 20,000 பிளேட்லெட் கவுண்ட் இருக்க வரைக்கும் நம்ம பொதுவாக எதுவுமே பண்ண மாட்டோம்.
மாட்டோம். லெஸ் தென் 10,000 வந்தோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பிளேட்லெட் ரத்தம் கொடுப்போம். பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாகும் போது நம்மளுக்கு வாயிலேருந்து மூக்கிலேருந்து அந்த மாதிரி ரத்தம் வரது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வார்னிங் சிங்கிள்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு டெய்லி மானிட்டர் பண்ணால் போதும். ரொம்ப குறையும் போது உண்டுன்னா நம்ம அதுக்கு பிளேட்லெட் கொடுத்தா போதும். பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்ச உடனே பயம் வந்துடும். பயம் வர வேணாம், அது வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். காம்ப்ளிகேஷன் வந்து டெங்குவில் வர்றது பிளேட்லெட் கவுண்ட்டு அது ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம உடம்புல நீர் அளவு குறையிறது, அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த பிளேட்லெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து பிளேட்லெட் ஏற்றிக்கணுமாங்க சார்? உடனே ஏற்ற தேவையில்லை. 20,000 கீழே எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கீழே தான் ஏற்றுவாங்க. அதுவும் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தால் தான் ஏற்றுவாங்க. சில டைம் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை பிளேட்லெட் கவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் ஏற்றுவாங்க. ரத்தம் ஏற்றுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது தான் நம்ம ஏற்றுவோம். 10,000 கீழே இருந்தால் தான் ஏற்றுவோம். அதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து நம்ம உடம்புல நீர் அளவு வந்து குறையக்கூடாது. ஸோ பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்சோடனே நம்ம பயப்பட வேணாம். அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட், நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவைலபிளாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட் 10,000 கீழே இருந்தால் நம்ம ஏற்றலாம். ஓகே சார். ஸோ இந்த டெங்கு அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுவே இந்த குழந்தைங்களுக்கு வர்றப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க? குழந்தைங்களுக்கு வந்து வரும்போது வியாதி கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். குழந்தைங்கள் வந்து நல்லா விளையாடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா ஹை ஃபீவர் வரும். ஹை ஃபீவர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, நீர் அளவு வந்து குறையிறது வாய்ப்புகள் சீக்கிரமாக ஆகிடும். டீஹைட்ரேஷன் சீக்கிரமாக ஆகிடும். பிபி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்கள் கை காலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க காம்ப்ளிகேஷன் வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 5 நாள் வெயிட் பண்ணாத முன்னாடியே வந்து 2வது நாள் 3வது நாளே வந்து சீக்கிரம் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் நல்லது. 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பிபி குறையிறது. இதையும் தாண்டி கர்ப்பிணி பெண்களுக்கு டெங்கு வந்துருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்து, அது மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படிங்க சார் இருக்கும்? ட்ரீட்மெண்ட் வந்து அதே தான். ட்ரீட்மெண்ட் வந்து மாறாது. நம்ம வந்து நீர் அளவு வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கும் அதே அளவுக்கு வாட்டர் இன்டேக் வந்து கொடுக்கணும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தாய்க்கு வந்து சில காம்ப்ளிகேஷன் வந்து வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங், ரத்தப்போக்கு வந்து ரத்தம் கசிகிறது வந்து அதிகமாக ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களையும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு வந்து குழந்தையோட வெயிட் கம்மியாகலாம். லோ பர்த் வெயிட்டு, பேபியோட வெயிட் குறையலாம். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். ப்ரீமெச்சூர் டெலிவரி வந்து ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வரும். ப்ரெக்னென்ட் தாய்க்கு வந்து டெங்கு வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டெங்கு பாதிப்பு குழந்தைய எந்த அளவுக்குங்க சார் பாதிக்கும்? இல்லை பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது? பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி குழந்தைக்கு வந்து குழந்தையோட வெயிட் கம்மியாக வரலாம். குழந்தைக்கு சில காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு குழந்தைக்கு மூச்சு வாங்குறது கொஞ்சம் அதிகமாகலாம். இப்போ தாய்க்கு டெங்கு இருக்கும்போதும் குழந்தைக்கு லேசாக பாதிப்புகள் வரலாம். வைரஸ் ஃபீவர் ஹையாக இருக்கும்போது சில டைம் வந்து குழந்தை தாய் உள்ளாரையே சில டைம் இறந்து கூட போகலாம். ஸ்டில் பர்த் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க சார். காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ மேம், வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் மேடம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இப்ப குழந்தைகளுக்கு வெளியில போய் அவங்கள மண்ணுல புரண்ட விட்டாதான் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால மண்ணுல விளையாடுறாங்க, குழந்தைங்க வெளியில போறாங்க, டஸ்ட் அலர்ஜி ஆயிடும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபியூ டாக்டர்ஸ் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சோ மண்ணுல போய் விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் பரவாயில்லையா, பழக்கலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி. அது பரவாயில்ல. ஏன்னா மண்ணில் விளையாடுறதும் டெங்கு, இப்போ நம்ம டாபிக் வந்து டெங்கு. ஸோ அது வந்து நம்ம கொசு கிடைக்காம பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டெங்கு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். வெளியில் போய் விளையாடுறது நல்லது குழந்தைகள், அதுதான் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு கேள்வி என்னன்னா டாக்டர், இப்போ இந்த டெங்கு ஃபீவர் குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், இளையவருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்,
அப்படின்னு இருக்குமா, இல்லைன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா அந்த கிட்டத்தட்ட மருந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெங்குக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீவர் குறைக்கணும். பேராசிட்டமால் சிரப்பு இல்லை டேப்லெட் கொடுத்துட்டு உடனே ஃபீவர் குறைக்கணும். உடம்பு ஃபுல்லாக நம்ம ஒத்தரம் கொடுத்துட்டு ஜுரத்தை வந்து ஃபஸ்ட்டு குறைச்சிடணும். ஹை ஃபீவர் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம வாட்டர் இன்டேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். குழந்தைக்கு வந்து ஓஆர்எஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு குழந்தையோட உடம்புல இருக்கிற நீர் அளவு வந்து குறைக்க விடாமல் பார்த்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரி பண்ணாலே குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ டெங்கு ஃபீவர் வந்துருச்சு. இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்றோம், இல்லை ஃபீவருக்கு பேராசிட்டமால் கொடுக்குறீங்க. ஸோ இது கண்டினியூஸாக கொடுக்குறப்ப ஏதாவது பிரச்சனை ஏற்படுங்களா? பேராசிட்டமால் கொடுக்கும்போது பிரச்சனை வராது. பட் எந்த பெயின் கில்லரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பேன் பண்ணிடணும். பெயின் கில்லர் உதாரணத்துக்கு டைக்ளோஃபெனாக்னு சொல்லுவோம், ப்ரூஃபன் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய பெயின் கில்லர் வந்து நம்ம சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கணும்னா அந்த மாதிரி பெயின் கில்லர் கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம வந்து அதை வன்மையாக அப்போஸ் பண்ணோம். அது வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணாலே காம்ப்ளிகேஷன்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெயின் கில்லருக்கு வாய்ப்பே இருக்காது டெங்கு இருக்கும்போது. ஓகேங்க சார். இப்போ சில டாக்டர் கிட்ட நம்ம போகிறப்ப அவங்க எந்த ஃபீவர் அப்படின்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்காமலே பார்த்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குமோ அப்படின்ற இதில் சில நேரங்களில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த டெங்கு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து டெங்கு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் பண்ணாது. டெங்கு ஃபீவருக்கு வெறும் நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னா தண்ணி, வாட்டர். ஸோ நம்ம ஃப்ளூயிட் இன்டேக், தண்ணி ஆகாரம் எடுத்துட்டோம்னா நம்ம சேஃப் ஆகிடுவோம். நம்ம ஒரு நாளுக்கு வந்து ஜுரம் வரும்போது படுத்துகிட்டே இருப்போம், தண்ணியை குடிக்க மறந்துடுவோம். அது பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரத்துக்கு 200 ml தண்ணி குடிச்சோன்னா 10 மணி நேரத்துக்கு 2-3 லிட்டர் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம். தண்ணி நிறைய குடிச்சோன்னா நம்மளுக்கு டெங்குலேருந்து சேஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெங்கு இருக்குது அப்படின்றவங்க என்ன மாதிரியான உணவு வகைகள், காய்கறிகள், பழங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிளேட்லெட் குறையுதுன்றீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய எவிடன்ஸ் வந்து பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தால் வந்து பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். பொதுவாக வந்து ஃபுட்டு நம்மளால் எடுக்க முடியலனாலும் தண்ணி ஆகாரம் வந்து நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கஞ்சி எடுத்துக்கலாம், ரைஸ் கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் வீட்டில் செஞ்சது. ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டோன்னா சூப் கூட எடுத்துக்கலாம். சூப்பு, ஜூஸு, ஓஆர்எஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக சேஃப் ஆகிடுவோம். நம்மளால் சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல. ஏன்னா டெங்குவில் வந்து கொஞ்சம் லிவரும் வீங்கும். ஸோ அந்த டைமில் பசி கம்மியாக இருக்கும். ஸோ சாப்பிடணும்னு தோண்டாது. பட் ஆனால் நம்ம தண்ணி வந்து நார்மலாக குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த வைரஸ்னால ப்ராப்ளம் வராது. இப்போ வந்து நம்ம சூப் அப்படின்னு சொல்கிறப்ப வெஜிடேரியன் சூப் மட்டும் எடுத்துக்கலாங்களா, இல்லை நான் வெஜிடேரியன் சூப் வந்து ஏன்னா நம்ம ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கணும், நம்மளுக்கு வாந்தி வரக்கூடாது. அதனால் ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் எடுத்தால் அது சிம்பிளாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு நம்மளால் ஃபுட்டு சாப்பிட முடியுதுன்னா எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நம்ம இட்லி எடுத்துக்கலாம், தயிர் சாதம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. சப்போஸ் நம்மளால் சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல. பட் ஆனால் நம்ம வந்து 3 to 4 லிட்டர்ஸ் ஃப்ளூயிட் இன்டேக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே சார். இதில் விட்டமின் சி உள்ள பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்மளால் சப்போஸ் வந்து நம்மளுக்கு அசிடிட்டி இருக்குது, நம்மளால் எடுக்க முடியலன்னா அதுவும் வருத்தம் இல்லை. நம்ம ஓஆர்எஸ் எடுத்துக்கணும், நம்ம தண்ணி நிறைய குடிச்சிக்கணும், இளநீர் குடிக்கலாம். 3:32 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய டெங்கு தினம் குறித்து டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சு டெங்கு குறித்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அழைப்புல ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே டாக்டர், அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. நீங்க ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். உங்க கேள்வி எவ்வளவுதானுங்களா? சோ காலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மழை காலங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த டெங்கு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேக்குறாங்க சார். இந்த காலத்துல வந்து டெங்கு த்ரூ அவுட் தி இயர் இருக்கு. மழை காலங்களுக்கு அப்புறம் அதிகமாக ஆகும். பட் மற்ற டைம்லேயும் வந்து இந்த மஸ்கிட்டோவும் இந்த வைரஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது.
நம்ம ஸ்டேட்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல மற்ற டைம்லேயும் ஃபெப்ரவரி மாதம் மே மாதத்துலேயும் சில டைம் வந்து டெங்கு கேஸ் வருது. அதிகம் சான்ஸ் வந்து நம்மளுக்கு மழை விட்ட உடனே வரும். அந்த டைமில் தான் தண்ணி எல்லாத்துலையும் நிற்கும். அந்த டைமில் வந்து வைரஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டெங்கு கொசுவோடைய இனப்பெருக்கம் அதிகமாக வர நேரங்களில் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ சில மாதங்களில் நம்ம பார்க்கும்போது வருஷத்தில் எல்லா மாதத்துலேயும் வந்து டெங்கு கேஸ் வந்து வருது. ஓகேங்க சார். ஸோ அப்போ எப்போவுமே நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருக்கணும். இருக்கிறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை வந்துருச்சு, ஸோ மறுபடியும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு எந்த அளவுக்குங்க சார் இருக்கு? மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கு. கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி அட்டாக் ஆகுதுன்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கொசு கிடைக்குது, டெங்கு வருது. டெங்கு வந்து 4 வைரஸ் 4 டைப்பு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து செகண்ட் டைப் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து டெங்குவோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும். அதனால நம்ம ரெண்டாவது வாட்டி டெங்கு வருதுன்னா நம்மளுக்கு அது சிவியராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது 0 டைப்புன்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி டெங்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வராதுன்னு அந்த மாதிரி கருத்து இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ரெண்டாவது வாட்டி வரும்போது தான் நம்ம வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு வாட்டியும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். டெங்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமாங்க சார்? வாய்ப்புகள் கம்மி. ஆனால் சில டைம் வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்மளுக்கு ஹை ஃபீவர் இருக்கும் போது ஒரு மொஸ்கிட்டோ வந்து நம்மளை வந்து கடிக்குது. அதே டைமில் நம்ம பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவங்கள வந்து கடிச்சதுன்னா அதே ரத்தத்தை எடுத்துட்டு கடிச்சு மற்ற பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகலாம். பட் பொதுவாக அந்த மாதிரி ஆகாது. பொதுவாக 1 வீக் டைம் இருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு கடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான நிறைய டைம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹை ஃபீவர் இருக்கும் போது பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்கள போயிட்டு ஒரு மஸ்கிட்டோ கடிச்சிட்டு அதே சேம் மஸ்கிட்டோ இன்னொரு பக்கத்தில் இருக்க படுத்த பர்சனை கடிச்சதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டெங்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணும் இல்லைங்களா? மஸ்கிட்டோ கடிக்காமல் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வராது. இது வந்து கோவிட் மாதிரி இல்லை, இரும்புனா இல்லை பக்கத்துலேயே படுத்தா வராது. நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஸோ அவங்கள கடிச்ச கொசு நம்மளை வந்து கடிக்கிறப்ப அந்த டைமில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க சார். டெங்கு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுக்கணும்? நிறைய தண்ணீர் உணவுகளை வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த உணவுகளை சார் எடுக்கக்கூடாது? அந்த மாதிரி எதுவுமே டிஸ்கிரைப்டு இல்லை. நம்ம ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் எடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பைசி எடுத்துக்கூடாது, நான்வெஜ் எடுத்துக்கூடாது, ஹெவியான ஃபுட் எடுத்துக்கூடாது, வெளிலேருந்து வாங்கிட்டு இல்லை இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ டெங்குக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிரந்தர மருந்து இல்லை தடுப்பூசி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா? தடுப்பூசி வந்து இப்போதைக்கு WHO வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 40 நாடுகளில் வந்து அந்த ஊசி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலையும் அது வந்து ஃபேஸ் 3 ட்ரையல்ஸில் இருக்குது. ட்ரையல்ஸ் இன் த சென்ஸ் நார்மல் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அது கொடுத்து பார்த்துட்டு அது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் மேபி 1 or 2 months அது வந்து அப்ரூவ் ஆகிடும். அது டெக்கேடான்னு ஒரு ஜப்பான் கம்பெனி தயாரித்த வேக்சின் 2 டோஸ் கொடுக்கணும் ஒரு மாதம் கேப்பில். அதுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் இந்த வேக்சின் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வேக்சின்லேருந்து நம்மளுக்கு எல்லா 4 டைப்புக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வேக்சின் இன்னும் அப்ரூவல் ஆகிறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆகிடும்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த டெங்கு வந்தது அப்படின்னா ஒருத்தவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் அல்லது மாதங்கள் எடுக்கும் சார்? பொதுவாக வந்து இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கும். காய்ச்சல் வந்து 5 நாளுக்கு இருக்கும். 6வது நாள் 7வது நாள் தான் காம்ப்ளிகேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம அதிகம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிற டைம் வந்து 6th day and 7th day. நம்மளுக்கு ஜுரம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் காம்ப்ளிகேஷன் ஹையஸ்ட் வரும். 7 daysக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன் சான்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ரிகவரி வர ஆரம்பிச்சிடும். 2 weeksல கம்ப்ளீட் ரிகவரி எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் வலியாக இருக்கு இல்லைங்க சார், அதை வந்து நம்ம டெங்கு ஃபீவரா கன்சிடர் பண்ண முடியுங்களா? இல்ல சிக்கன் குனியான்னு சொல்றாங்க இல்லைங்க சார்? ஏன்னா அதோட மஸ்கிட்டோ ரெண்டுமே சிமிலர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு வைரஸுமே ஒரே டைம்ல வந்து ஒரு மனுஷன் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து சிக்கன் குனியாவும் இருக்கலாம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிக்கன் குனியாலும் இதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கும், இதே மாதிரி ஃபீவர் இருக்கும், இதே மாதிரி தலைவலி இருக்கும். ஸோ அதனால வைரஸ் டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிக்கன் குனியால வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப மாதம் வரைக்கும் இருக்கலாம்.
இந்த ஜாயிண்ட் மூட்டு வீக்கம் வலி வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம். ஸோ இந்த டெங்கு பற்றி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான தவறான நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை இருக்குங்க சார்? ஃபஸ்ட்டு நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுறது வந்து எல்லாருமே பயந்துடுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது மற்ற காய்ச்சல் மாதிரி தான். இது என்னென்னா இந்த காய்ச்சலில் வந்து நம்ம தண்ணி சரியாக குடிக்கல, நம்ம ஒழுங்காக அது பார்க்கல, நம்ம கேர் எடுத்துக்கலன்னா நம்ம வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தண்ணி வந்து நல்ல ஹைட்ரேஷன், ரெஸ்ட் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். இது பண்ணோன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகேங்க சார். இப்போ ஒரு ஆஃபீஸ் கோயிங் அவங்க போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுது, ஸோ டெங்கு வந்துடுது, வீட்டிலேருந்து ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்பத்துல இருந்துங்க சார் ஸ்டார்ட் பண்ணலாம்? 1 வீக் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிகவர் ஆனது வந்து 1 வீக் அப்புறம் எல்லா நார்மல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? கொசு கட்டுப்படுத்துறதுக்கு செக், க்ளீன் அண்ட் கவர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஏரியாஸையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு வந்து பூச்செடிகள், ஃப்ளவர் பாட் இருக்கலாம், கேன்ஸ் இருக்கலாம், பக்கெட் இருக்கலாம், டயர் இருக்கலாம், அந்த கோகனட் ஷெல்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சாதாரண தண்ணி கப்பே இருக்கலாம், வாட்டர் கப்பே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இதில் வந்து தண்ணி ஏதோ சேர்ந்துருக்கான்ட்டு அது செக் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணணும். இது பண்ணோன்னா நம்மளுக்கு 90% வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்துடும். இதனால் வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம துணிகள் வந்து நம்ம போடும்போது ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கணும். பேண்ட்டு இல்லை ஃபுல் நம்ம உடம்பு கவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்க்கும்போது ஸ்க்ரீனு, நெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோ உள்ளார வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் மாதிரி சாதாரண ஒரு ஆயில் பேஸ்ட் எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்காது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கும். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். டைம் சரியா 3:48 தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சி டெங்கு குறித்த பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெங்குல பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர் முக்கியமான வந்து இடம் பெறுது இல்லைங்க சார். ஸோ இந்த பெயின் கில்லர் மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறப்ப ஏன் வந்து மக்கள் கவனமாக இருக்கணும்? பெயின் கில்லர் டேப்லெட் எடுக்கும் போது நம்மளுக்கு ப்ளீடிங் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ண உடனே நம்ம வயிறெல்லாம் புண்ணாயிடும். வயிறுலேருந்து அப்படியே ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து பெயின் கில்லர்னால வருது. அதனால் பெயின் கில்லர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு காய்ச்சலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலை வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு கட்டமாக நம்ம எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு சராசரி ஒரு 5 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கும். ஜுரம் குறைய வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து டே 6, டே 7, 6வது நாள் 7வது நாள் வந்து ஹையஸ்ட் சான்ஸ் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு. அந்த டைம் தான் நம்ம நினைப்போம் அப்பா ஜுரம் குறைஞ்சிச்சுன்ட்டு. பட் அந்த டைமில் தான் நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். டெங்கு பாசிட்டிவாக ஆகிட்டோம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ அந்த 6வது நாள் 7வது நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பிளேட்லெட் கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க நீர் அளவெல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஜுரம் கம்மியானால் பத்தாது. நம்ம 6th டே அண்ட் 7th டே 6வது 7வது நாள் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுவோம் இல்லைங்களா? அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடுவோம். நம்ம கொஞ்சம் நல்லா ரிகவர் ஆகிறோம்னு நினைப்போம். பட் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் ரிகவர் ஆகிற டைமில் தான் மேக்ஸிமம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வீட்டில் இல்லாமல் அந்த பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறப்பவே வந்து மருத்துவரை வந்து ஆலோசிக்கிறது நல்லது. ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு காலங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க சார்? ஏன்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கல்லூரியோ பள்ளியோ இருந்ததுன்னா என்ன செய்யணுங்க சார்? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஏரியா பெருசாக இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி வந்து கண்டெய்னர்ஸு தண்ணி நிற்கிற வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ் கல்லூரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் எஜுகேட் ஆகிட்டு அவங்களுக்கு உள்ளார அந்த ஒரு எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஆக்ட் பண்ணணும். அவங்களும் வந்து அவங்களோட என்வாயர்மெண்ட்டை சுற்றி அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த என்வாயர்மெண்ட் வந்து அவங்க சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு அதை சொல்லித்தரணும். யுனைடடாக வந்து ஒரு குரூப்பாக வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அது வந்து என்டையர் கம்யூனிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மளால் டெங்கு வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்க சார். ஸோ டெங்கு இந்த காய்ச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படுது. இந்த உயிரிழப்புகளை குறைக்கணும் அப்படின்னா அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து எந்த மாதிரியான முயற்சியை எடுக்கணும் சார்? நம்ம வந்து சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் சீக்கிரமாக வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்குறது, வீட்டு வைத்தியம் பண்ணாமல் டாக்டர் போய் பார்த்துட்டு இதுக்கு வியாதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா டெங்குலேருந்து வர டெத்து வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வைரஸ் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சிடும். பாசிட்டிவாக தெரியும் போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்லி டயக்னோசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக நம்ம ரொம்ப நேரம் கடைசி கட்டத்தில் போகும்போது அந்த டைமில் வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் சரி பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே சீக்கிரம் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணிக்க முடியும். கடைசியாக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இந்த டெங்கு குறித்து முக்கியமாக விழிப்புணர்வான செய்தியாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்? 4-5 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ எங்கெங்கே வந்து அது ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். 2வது ஸ்டெப் வந்து நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கணும். நம்ம வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு நெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கணும். 3வது வந்து நம்ம சீக்கிரமாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஹைட்ரேஷன், சே எஸ் டு ஹைட்ரேஷன். இது வந்து இந்த 4 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு டெங்குனால ப்ராப்ளம் வராது. ஒன்று வந்து மஸ்கிட்டோ பற்றி நம்ம மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஏரியாஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். 2வது வந்து நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். 3வது வந்து நம்ம சீக்கிரமாக ஏர்லி கன்சல்டேஷன் சீக்கிரம் போகணும். 4வது வந்து நம்ம ஹைட்ரேஷன் பற்றி ரொம்ப கவனம் செலுத்தணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி டெங்கு வந்துடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க டெங்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கணும்? டக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னங்க சார்? டக்குன்னு செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ஜுரம் சீக்கிரமாக குறைச்சிக்கணும், பெயின் கில்லர் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பயப்படுறதுக்கு விஷயம் இருக்காது. நம்ம போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணோன்னா அவங்க சில டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டிலே இருந்து கூட இந்த டெங்கு வைரஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வார்னிங் சைன்ஸ் பற்றி எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லி தரணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம வார்னிங் சைன்ஸ் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லி தருவாங்க. வயிற்று வலி அதிகமாக இருக்குது, விடாது வாமிட்டிங், வாயிலேருந்து மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, ரொம்ப மயக்கமாக இருக்குது, அசாதாரணமான டயர்ட்னஸ், இல்லைனா ரொம்ப மயக்கடிச்சு கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது, பிபி கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்க சார். ஸோ இன்னைக்கு எங்கள் நிலையத்துக்கு வந்து டெங்கு குறித்து நிறைய தகவல்களை பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்பவே விரிவாகவும் தெளிவாகவும் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிங்க சார்.